எனக்கு இன்னைக்கு இந்த மாத்திரையை நிறைய ஆராய்ச்சி பண்ணுறவங்க கூகுள் பண்ணி அது இதுன்னு கண்டுபிடிக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த மாத்திரை செக்ஸுக்கு, இன்னைக்கு அந்த மாத்திரை எனக்கு இல்லை, எனக்கு விரப்புத்தன்மை நல்லா இருக்காது. அதனால தான் பல பேர் வந்து தேவையில்லாமல் மாத்திரையை எடுக்காதீங்கன்னு சொல்கிறோம். பல பேர் என்ன நினைப்பிக்கிறாங்கன்னா, வெளியே ஒரு பெண்ணோட உறவு கொள்ள போகும்போது மாத்திரை போட்டு ரொம்ப பலமாக போகலான்னு நினச்சிக்கிட்டு மாத்திரையை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க. அடுத்த முறையும் கிட்டத்தட்ட நம்ம விட்டுறக்கூடாது, இந்த முறையும் நல்லா அப்படின்னு கொஞ்ச நாள் தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களால நிறுத்த முடியாது. ஏன்னா மாத்திரையை நிறுத்தினா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதோன்னு பயம் அப்போ வர ஆரம்பிச்சிடும். இந்த பயம் அவங்கள பிரச்சனைக்குள்ளாக்கிடும். அதனால தான் நீங்கள் தேவையில்லாமல் மாத்திரைகளை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்கிறோம். மாத்திரைகள் மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் டெஸ்ட்டுகள் எடுத்து என்ன காரணம்னு கண்டறிந்து சரி பண்ணணும். நிறைய பேருக்கு இது பிடிக்காது. நோயாளிகள் வரும்போது வந்தமா ஒரு மாத்திரை கொடுத்தமா போனோமான்ற மாதிரி இருப்பாங்க. அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு ஜுரம் நமக்கு இருக்குது, டைஃபாய்டு, மலேரியா, கொரோனா, டெங்கு, ஜாண்டிஸ், இப்படி நிறைய வகையான ஜுரம் இருக்குது. என்ன ஜுரம்னு கண்டுபிடிச்சு டைஃபாய்டெல்லாம் சரி பண்ண முடியும், மலேரியாவை சரி பண்ண முடியும், எல்லா நோய்களையும் சரி பண்ணலாம். என்னன்னு கண்டுபிடிக்காம வெறும் ஜுரம் மாத்திரை எனக்கு கொடுங்க டாக்டர்னு சொல்லி அதை மட்டும் வாங்கி போட்டுட்டு இருந்தாருன்னா அப்போதைக்கு ஜுரம் குறைஞ்சா கூட டைஃபாய்டு அவரை விட்டு போகாது. ஏன்னா அது ஒரு கிருமி. மலேரியா பேரசைட். அதற்கான மருந்துகள் எடுக்கலைன்னா சில நேரங்களில் உயிரிழப்பு கூட வரலாம். ஏன்னா நீங்கள் நோயை குணப்படுத்தலை, அப்பப்போ ஒரு ஜுரத்தை மட்டும் குறைக்க மாத்திரை போடுறீங்க. அது மாதிரி ஆண்மை குறைவில் என்ன காரணம் என்று கண்டறிந்து சரி பண்ணணும்.